அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சீமான் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தில் பெரியார் அமைப்பினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த முற்றுகை போராட்டம் தொடர்பான முழுமையான விவரங்கள். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய நீலாங்கரை இல்லத்தை பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் முற்றுகையிடுவதற்காக இன்று காலை முதலே தற்பொழுது அதிக அளவு வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக சீமானுடைய இல்லத்திற்கு முன்பாக கிட்டத்தட்ட சுமார் 500 மீட்டருக்கு முன்னதாகவே காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி தடுப்புகள் அமைத்து காலை முதலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டம் என்பது தற்பொழுது தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக கொடி மற்றும் RSS உடையில் சீமானுடைய திருவுருவம் குறித்த அந்த பொம்மையை தொடப்பத்தால் அடிக்கும் செருப்பால் அடிக்கும் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் சீமானுக்கு எதிரான கோஷங்களை தற்பொழுது எழுப்பி வருகிறார்கள். அதாவது ஏற்கனவே இந்த முற்றுகை போராட்டத்திற்கு காவல்துறை என்பது அனுமதி மறுத்திருந்தது. இந்த அனுமதி மறுத்திருந்த நிலையில் இன்னும் சட்ட நேரத்தில் இவர்கள் சீமானுடைய இல்லத்தை முற்றுகையிட முயலும் பொழுது இவர்கள் இன்னும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகளவு இருக்கிறது. காலை முதலே சீமானுடைய ஆதரவாளர்களும் சீமான் வீட்டுக்கு முன்னதாகவே அவர் ஆதரவாளர்களும் ஒரு பக்கம் சொல்வதற்கு முன்னாக 500 மீட்டர் முன்னதாகவே காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தற்போது பாதுகாப்பு பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த முற்றுகை போராட்டத்தின் போது பொதுமக்களுக்கு ஒரு போக்குவரத்து இடையூறோ அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்களுக்கு என பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த முற்றுகை போராட்டம் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமானுடைய உருவ பொம்மையை எடுத்து வந்திருக்கிறார்கள். சீமானுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். சீமானுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை எடுத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த முற்றுகை போராட்டம் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவலர்கள் சாலையின் அருகே அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் லேசான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த காவல்துறை அனுமதி மறுத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதன் காரணமாக தொடக்கத்திலேயே இவர்கள் கைது செய்து அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டலத்திற்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.